பூதலத்தோர் பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானோர், மரித்தவர்கள், பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் எல்லாருடைய முழங்கால்களும் ஒரு நாளிலே இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிடும். அவர் அந்த வெண் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது எல்லாரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவார்கள். இதன் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய நிலை இப்பொழுது என்ன? அவர் பூரணமான தேவனாக, மகிமையின் சரீரத்தோடு, கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாக, யுகா யுகமாக, சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலானவராக அவர் இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசம் என்று சொல்லும்போது, ஒன்று தேவ திட்டத்தை அவர்தான் முடித்து வைக்கிறவர் என்கிற நிலையிலே பேசுகிறது. நான் உமது சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் எனது வலது பாரிசத்தில் உட்காரும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது 3 நபர்களும் திரியேகத்தின் பிதா, குமாரன், பரிசுத்தா 3 நபர்களும் பணி செய்தார்கள். இயேசுடைய ஊழியத்திலும் பணி செய்தார்கள். இயேசு பரலோகத்திலே மீண்டும் நுழைந்த போது அதில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அத்தனையும் இயேசுவை முன்னிறுத்தி மட்டும்தான் செயல்பட வேண்டும், பிதாவை முன்னிறுத்தி அல்ல. இயேசு மூலமாய்தான் பிதா, இயேசு மூலமாதான் பரிசுத்த ஆவியானவர் என்று தேவன் திட்டம் பண்ணிவிட்டார். ஏனென்றால் திரும்ப வரப்போகிறவர் இயேசு, சபைக்காய் தன்னை கொடுத்தவர் இயேசு, சபையை கட்டுகிறவர் இயேசு. சபையை பிதா கட்டவில்லை, அது பிதா தான் அனுமதித்திருக்கிறார். இயேசு தான் சபையை கட்ட வேண்டும். சபையின் தலை இயேசு கிறிஸ்து. சபையை எடுத்துக்கொள்ள வருகிறவர் இயேசு கிறிஸ்து. பூமிக்கு வருகிறவர் இயேசு கிறிஸ்து. 1000 ஆண்டு ஆளுகை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசு கிறிஸ்து. பிதாதாமே ஒருவனுக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாயம் தீர்ப்பு செய்கிற அத்தனையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? இதெல்லாம் அவர் தான் செய்ய